புகைப்படத்துல இருக்கக்கூடிய இந்த சின்ன பெண்மணி தான் பார்லேஜி பிஸ்கட்ல வரக்கூடிய அந்த குழந்தையா? இந்த பெண்ணுடைய அம்மா சொல்றது என்னன்னா, இதனால பார்லேஜி நிறுவனத்துல இருந்து ₹1 கூட எங்க குடும்பத்துக்கு வரலையே அப்படின்றது தான். சோ இது உண்மையா? இந்த பெண் தான் பார்லேஜி குழந்தையா? அப்படின்றத பத்தி தான் விரிவா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ பார்லேஜி அப்படின்றது நம்ம குழந்தையா இருக்கும் போதுல இருந்து ரொம்ப வைரலா இருக்கக்கூடிய ஒரு பிஸ்கட்டா பார்க்கப்படுது. இப்பல்லாம் அந்த பிஸ்கட்ட தாண்டி பல பிஸ்கட்ஸ் வந்துருச்சு. ஸ்டில் பார்லேஜி அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நாஸ்டால்ஜியாவா தான் இருக்கும். இந்த பார்லேஜில வரக்கூடிய அந்த ஒரு குழந்தை. இந்த குழந்தை தான் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நம்ம காலங்காலமா இந்த ஒரு சில கருத்துக்கள்லாம் கேள்விப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். நியூஸ்லலாம் இந்த 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 இதுதான் பார்லேஜி குழந்தை. அந்த குழந்தை வளர்ந்துருச்சு. அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நெறைய சமீபத்தில இல்ல பல மாதங்களுக்கு முன்னாடி, வருடங்களுக்கு முன்னாடிலாம் நான் கேள்விப்பட்டுட்டே தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ ரீசென்ட்டா வந்திருக்கிறது என்னன்னா, நீங்க புகைப்படத்தில பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குழந்தை தான் பார்லேஜி குழந்தை அப்படின்னு அவங்க அம்மா சொல்றதாகவும், அதுக்காக ₹1 கூட உங்களுக்கு வரலன்ற மாதிரியும் சமூக வலைதளங்கள்ல இந்த ஒரு புகைப்படம் வந்துட்டு பகிரப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு பார்லேஜில இருந்து சொல்லியிருக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லேஜி அப்படின்ற ஒரு பிராண்டுக்கு இந்த குழந்தை வேணும், அதாவது இந்த ஒரு புகைப்படம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆர்டிபிஷியலா வரையப்பட்ட, கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு குழந்தையுடைய முகம் தவிர, யார பார்த்தும் அவங்கள புகைப்படம் எடுத்து அத வந்துட்டு இதுல நாங்க வந்து அச்சிடல அப்படின்றது தான் பார்லேஜி சைட்ல இருந்து வரக்கூடிய ஒரு விளக்கமா இருக்கு. கடைசியா மொத்தத்துக்கும் ஒரே முற்றுப்புள்ளியா, இனிமே யாருமே இந்த புகைப்படத்த கிளைம் பண்ணி நான் தான் அந்த குழந்தைன்னு வராதீங்க. ஏன்னா இது எந்த குழந்தையும் இல்ல. இது ஒரு இமேஜினரி குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நெறைய நேரங்கள்ல ஏதாவது ஒரு விளம்பர படத்துக்கு இமேஜினரி கேரக்டர் தான் வந்து வரைவாங்க. இது இந்த மாதிரியான ஒரு கதை ஒரு தமிழ் படத்துல கூட வரும். அதாவது ஒரு கடை விளம்பரத்துக்கு ஒரு பெண்ண வரைவாங்க. கடைசில அந்த பெண் உண்மையாவே வந்து நிப்பாங்க. சோ அதெல்லாம் அந்தந்த கோஇன்சிடென்ஸ்ல நடக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. அவங்க மைண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு கிரியேச்சர் அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களுடைய முகங்கள்ல இருந்து வரக்கூடியதா தான் ஆப்வியஸ்லி இருக்கும். அவங்க இமேஜின் பண்ணி பார்த்து வரையறது அப்படின்றது. சோ அவங்க பிரசன்ட்ல இருக்கிறாங்களா, ஃபியூச்சர்ல வரப்போறாங்களா, பாஸ்ட்ல இருந்தவங்களா அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஒரு கலைஞன் அப்படின்னு வரும்பொழுது உனக்குள்ள கிரியேட்டிவிட்டி அப்படின்றது எங்க இருந்தனாலும் வரலாம். அது வந்து எதோடனாலும் ஒப்பிடப்படலாம். ஆனா பார்லேஜி அப்படின்றது ஒண்ணு உருவாகும் பொழுது இந்த குழந்தையே பிறந்திருக்காது அப்படின்றது தான் எல்லாருமே சொல்றாங்க. பிகாஸ் பார்லேஜியுடைய ஹிஸ்டரி அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1939ல வந்து இத ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதனுடைய பேர் வந்துட்டு பார்லேஜி கிடையாது. பார்லே குளுக்கோ. லேட்டர் ஆன் 1980ல தான் பார்லேஜி அப்படினே வந்து மாத்திருக்காங்க. பட் இந்த கம்பெனி, அதாவது பார்லேஜி மேக் பண்ணக்கூடிய அந்த கம்பெனியை வந்து ஃபர்ஸ்ட் எப்போ நிறுவிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1929ல மோகன்லால் தயாள் அப்படின்றவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தான் பார்லே குளுக்கோவோ இல்ல பார்லே ஜியோ அதுக்கப்புறமா தான் வர ஆரம்பிச்சிருந்திருக்கு. சோ இதனுடைய ஹிஸ்டரி எங்க இருந்து வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வதேசி மூவ்மெண்ட்ல தான். ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்படின்றது இந்தியன் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நம்ம அதிகமா பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்தது. அதன்படி தான் இந்த பார்லே குளுக்கோ அப்படின்றது வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சோ பேக் தென் அப்போ இந்த குழந்தை இருந்திருக்குமா? இந்த குழந்தையோட வயது இந்த புகைப்படத்துல பார்க்கும் பொழுது ரொம்ப கம்மியா தான் தெரியுது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த குழந்தை மாதிரி தான் தெரியுது. சோ எப்பயோ ஆரம்பிக்கப்பட்ட பார்லேஜிய வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய குழந்தை இந்த குழந்தை தான் அப்படின்னு இவங்க கிளைம் பண்ணிக்கிறது இது வந்து சரியான ஒரு கிளைம் கிடையாது அப்படின்றது தான் கருத்துக்களா வந்து வெளிவருது. சோ இந்த குழந்தையுடைய இந்த புகைப்படத்தை ஒரு ஆர்டிஸ்ட் தான் வரைஞ்சிருக்கிறாரு. 1960ல மகன்லால் தயா அப்படின்றவர் தான் இந்த குழந்தையுடைய புகைப்படத்தை வந்து ஆக்சுவலி வரைஞ்சிருக்கிறாரு. சோ இது வந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் கிடையாது, வரையப்பட்ட ஒரு படம். சோ பார்லே ப்ராடக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய குரூப் மேனேஜரான மயங்க் ஷா அப்படின்றவர் தான் இந்த ஒரு செய்தியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ஒரு புகைப்படம் கிடையாது, ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்ச ஒரு படம் அப்படின்றத. சோ ஓவர் த இயர்ஸ் நிறைய பேர் அந்த குழந்தை வந்து இந்த குழந்தை தான், இந்த குழந்தை தான், அந்த குழந்தை அப்படின்ற மாதிரி பார்லேஜி பிஸ்கட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு புகைப்படத்தை வந்து நிறைய பேர் ஒப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அது வந்து ஒரு உண்மையான குழந்தையே கிடையாது, ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், அது ஒரு உருவாக்கப்பட்டது. இப்போ ஒரு திரைப்படம் அப்படின்னு எடுக்கிறாங்கன்னா முன்னாடியே போட்டுருவாங்க, இந்த படத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ் யாரையும் எதையும் குறிப்பிடுறது அல்ல, இது ஒரு கற்பனையே அப்படின்னு. அது ஏன் சில நேரங்கள்ல கற்பனையா இருக்கிறது சில பேரோட லைஃபோட ஒத்து போகலாம். அதுக்காக அவங்களுடைய கதையை பார்த்து தான் நாங்க எடுத்தோம் அப்படின்றது கிடையாது. இது எங்களுடைய கற்பனை, ஒத்து போச்சுன்னா அது எங்களுக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்றது தான் நம்ம நிறைய திரைப்படங்கள்ல முன்னாடி வரக்கூடிய டிஸ்க்ளைமரா நம்ம பார்ப்போம். சேம் கோஸ் வித் திஸ். இந்த குழந்தைய வந்து இப்ப நிறைய பேர் கிளைம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த தகவலை பத்தி உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.